மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 48வது வினா, பின்வரும் இரண்டினும் பொருள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. இப்போ கழை அப்படின்னு ஒரு வார்த்தை, கலை அப்படின்னு வார்த்தை. இப்போ கழை என்ற வார்த்தையினுடைய பொருளெல்லாம் கீழே போட்டிருக்குது. அதில் இது கரும்பு, மூங்கில், வேய், கழி, இவையெல்லாம் கழை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கரும்பு அப்படின்னா கழை என்பதற்கு கரும்பு என்ற பொருள் உண்டு. கரும்பை திங்கக்கூடிய யானைக்கு கழைதின் யானை அப்படின்னு பேர். அதுதான் கழைதின் யானையார் என்கிற சங்க காலத்தில் ஒரு புலவர் பேரே வந்திருக்குது. அவருடைய இயற்பேர் தெரியல, அதனால் அவர் சொன்ன உவமை கழைதின் யானை, அதனால் அவருக்கு கழைதின் யானையார்னு பேர். எனவே கழை என்பதற்கு கரும்பு என்ற பொருள் உண்டு. கழைன்னா மூங்கில்னு ஒரு பொருள் இருக்குது. அதான் கழை கூத்தாடிங்கிறாங்க. மூங்கில் மரத்தில் கயிறு கட்டி ஆடக்கூடிய கூத்தாடிக்கு கழை கூத்தாடின்னு பேர். ஆனால் மூங்கில் என்பதற்கு தான் வேய் என்று பொருள், கழை என்பதற்கு மூங்கில் என்று பொருள். ஆனால் மூங்கில் என்பதற்கு தான் வேய் என்று பொருளை தவிர கழை என்பதற்கு மூங்கில் அல்ல, வேய் என்று அல்ல. இப்போ மூங்கிலுக்கு இன்னொரு பேர் வேய் உண்டு. ஆனால் மேலே உள்ள கழை என்பதற்கு வேய் என்பது மூங்கில்னு அர்த்தம் இல்லை. மூங்கிலுக்கு தான் இன்னொரு பேர் வேய், ஆனால் கழைக்கு பேர் மூங்கில். அதனால் வேய் என்பது இந்த கழை என்பதற்கான பொருள் பொருந்தலை. கழைன்னா கழி அப்படிங்கிற பொருள் இருக்குது. அதனால் வேய் என்பதை நம்ம எடுத்துக்கலாம். எங்கே கலை பார்த்தீங்கன்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? கலையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தி அமைதி என்ற பொருள் உண்டு. கலைந்து விடு, அகற்று என்ற பொருள் உண்டு. அப்போ கலைன்னா சீலை, சேலை அப்படிங்கிற சேலை என்ற பொருள்பட இருக்கக்கூடிய திரைச்சீலை என்கிற பொருள்பட உள்ள அந்த சீலை என்பதற்கு கலை வார்த்தை இல்லை. அதனால் கலை என்றால் வேய் என்ற பொருளும் அல்ல, கலை என்றால் சீலை என்ற பொருளும் அல்ல. எனவே இதுதான் பொருந்தாத இணை என்றால் சரி, நம்ம பொருள் எடுத்துக்கலாம். சரியான பொருள் தருக. இந்து அப்படின்னா நிலவுன்னு அர்த்தம். அதான் இந்து மதிங்கிறாங்க. அது ஒரு பொருள் பன்மொழி. இந்து மதிங்கிற பேருக்கு ஒரு பொருள் பன்மொழினே பேர். ஏன்னா இந்துனாலும் நிலவு, மதினாலும் நிலவு. இந்து மதினா ஒரு பொருளை தரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் ஒரு பொருள் பன்மொழினே அதுக்கு இலக்கணம் சொல்லலாம். எனவே அது சரியான விடை. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் மு வரதராசனார். அது நம்ம பல அறிஞர்களுடைய மேற்கோள்களை படிக்கிற பொழுது அது நன்றாக தெரியும். உரிய மரபு சொல்லி எழுதுக அப்படின்னு சொல்கிறது, ஒவ்வொரு பறவையும் விலங்கும் ஒலி எவ்வாறு எழுப்பும் என்பதற்கான மரபுகள், முன்னோர்கள் சொன்ன வழி வழியாக வந்த மரபு சொற்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சத்தம் போட்டானேன்னு பொதுவாக சொல்லிட முடியாது. காகம் என்றால் கரையும், அது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆந்தை என்றால் அலரும் சொல்லியிருக்கிறாங்க. யானை என்றால் பிளிரும், மயில் என்றால் ஆகவும். எனவே மயில் ஆகவும் என்பது சரியான மரபுச்சொல். அதை பார்த்துக்கணும். இப்போ வந்தான் என்னும் வினைமுற்று வினையாளனையும் பெயராக எப்படி வரும் அப்படின்னா, வந்தான் அப்படின்னா வினைமுற்று, வருதல் என்கிற வினை முடிந்து போட்டது. வினைமுற்றுக்கும் வினையாளனை பேருக்கும் உள்ள வேறுபாடு நான் ஏற்கனவே வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு வினை முடிந்து போனால் அது வினைமுற்று. அந்த வினை செய்தவனை முன்னிலைப்படுத்தினா அது வினையாளனின் பெயர். இங்கே வந்தான் அப்படிங்கிறது அந்த வினை முற்று பெற்றுருச்சு. வருவான் என்பதும் வினை முற்று பெற்றுருச்சு. வாரான் அப்படின்னு சொன்னாலும் வினை முற்று பெற்றுருச்சு. வந்த வந்திருக்கு பெயரச்சம், மீது என்ன வந்தவன். இப்போ வந்தவனுங்கிற வார்த்தையை நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால், வருதல் என்கிற அந்த வினையை விட அது யார் செய்தா அப்படிங்கிறது தான் முக்கியத்துவமாக நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்தவன் அந்த வருதல் என்ற வினையை செய்த அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு பெயர் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அதான் வினையால் அணையும் பெயர். வந்தவன் என்ற வார்த்தையை பார்க்கிற போது வருதல் என்கிற வினை அணைந்து போய்
பெயருக்கு முன்னிலை கொடுப்பதனால வந்தவன் என்பது வினையாளரின் பெயர். வந்தவன், தந்தவன், அகழ்ந்தவன், நின்றவன் என்று பெயர் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதெல்லாம் வினையாளனின் பெயர். அந்த வினையானது முற்று பெற்றுருச்சு அப்படின்னா அது வினைமுற்று. அது வருவானாக இருக்கலாம், வாரானாக இருக்கலாம், வந்தானாக இருக்கலாம், வருகின்றான் இருக்கலாம். அது நிகழ்காலமும் காட்டலாம், இறந்த காலமும் காட்டலாம், எதிர்காலமும் காட்டலாம், எதிர்மறையும் காட்டலாம். ஆனால் அந்த வினை முற்று பெற்றுருச்சு அப்படின்னா அது வினைமுற்று. அந்த வினையை செய்தவனை முன்னிலைப்படுத்தினோம்னா அதுதான் வினையாளனின் பெயர். எனவே வந்தவன் என்பது வினையாளனின் பெயர். ஆசிரியப்பானுடைய ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடியும். அது மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏகாரத்துலேயும் முடியலாம், எண் அப்படிங்கிறதுல முடியலாம். பல பாடல்கள் எண்ணில் முடியும். ஆசிரியப்பாருடைய ஈற்றுச்சீர் ஏகாரத்திலையும் முடியலாம், எண்ணிலையும் முடியலாம். இப்போ சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அகநானூறு, புறநானூறு, இரட்டை காப்பிகளான சிலப்பதிகாரம், மணிமேகலை இவையெல்லாம் ஆசிரியப்பாவால் எழுந்த இலக்கியங்கள் தான். எல்லாம் ஏகாரத்தில் முடியும். ஈற்று சீர் அந்த பாடலுடைய கடைசி அசை ஏகாரத்தில் முடியும். எண்ணிலையும் முடியலாம். ஆசிரியப்பானா எண்ணிலையும் முடியலாம். அதுவும் தெரிஞ்சுங்க. எண்ணிலையும் முடியலாம், ஏகாரத்தில் முடியலாம். ஆகாரத்திலேயோ ஓகாரத்திலேயோ முடிஞ்சால் அது வினா. ஆகாரத்தில் முடிஞ்சாலும் வினா, ஓகாரத்தில் முடிஞ்சாலும் வினா. ஆகாரத்தில் முடிஞ்சால் வினாவனோட சொல்லக்கூடாது. ஆகாரத்தில் முடிஞ்சால் ஈறுகட்ட இது மாதிரி பெயர் வச்சோம். ஆ, செல்லா, நில்லா, போகா அப்படின்னு ஆகாரத்தில் முடிஞ்சா. ஓகாரத்தில் முடிஞ்சா செய்தது அவனோ, வருவது அவனோ என்று ஓகாரத்தில் முடிஞ்சால் அது வினா. அதை நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இந்த தித்திக்கும் தில்லம் தான் என்பதை நான் தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இந்த அகரவரிசை எழுதுகிற போது ரெண்டு நீங்கள் கவனிச்சிக்கணும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. உயிரெழுத்து இப்படி வச்சிங்க, அதாவது இடதுலேருந்து வலது புறமாக, மேலேருந்து கீழே மெய்யெழுத்து 18 வச்சுங்க. முதல்ல உயிரெழுத்து எடுத்துங்க. உயிரெழுத்து அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அது முதல்ல வந்தால் முதல்ல உயிர்மெய் எழுத்தை விட உயிரெழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் உயிரெழுத்து முடிஞ்சிருச்ச பிறகு உயிர்மெய் எழுத்தில் இந்த 30 இக்கு ஆரம்பிச்சு அப்படின்னாக்கா அங்கே உயிரெழுத்தில் முதல் எழுத்து என்ன? ஆ. அப்போ இக்கும் ஆவும் சேர்ந்தால் காவு இருக்கான்னு பாருங்கள். அடுத்து இக்குலேயே அதுக்கு அடுத்து செஞ்சுன்னா ஆகாரம், காவண்ணா இருக்கான்னு பாருங்கள். இப்படி இக்கில் கா, கா, கி, கு, கே, கை, கோ, கௌ வரைக்கும் சில வார்த்தைகள் நமக்கு தமிழ்லே இருக்காது. அதுக்கப்புறம் ஞாவலை பார்க்கணும். ஞாவலை ஞமலி இப்படி தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. அப்புறம் சாவலை பார்க்கணும். சாவலை பார்க்கும்போது சா, சா, சி, சி, சு, சு, சே, சேன்னு பார்க்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம மெய்யெழுத்து எப்படி இருக்குமோ அதுபோல் பார்த்து அதை விட இணைக்கணும். அப்போ அகரவரிசை எழுதுகிற போது முதல்ல 12 எழுத்தை முதல்ல எழுதிடணும். அதில் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதை முடிச்சுட்ட பிறகு தான் அது ஆனாவிலேருந்து அவ்வானா வரைக்கும் முடித்த பிறகு தான் அடுத்து உயிர்மெழுத்தை அதில் பார்க்கணும். உயிர்மெழுத்தில் எப்படி பார்க்கணும்? முதல்ல இக்கில் ஆரம்பிக்குதா, இங்கில் ஆரம்பிக்குதா, இச்சில் ஆரம்பிக்குதா, எட்டில் ஆரம்பிக்கணும் பார்த்துட்டு அதில் அந்த உயிரோடத்தில் சேர்த்து பார்க்கணும். உயிரோடத்தோட முதல் எழுத்து என்ன? இட்டு கூட்டலா. இட்டு வார்த்தையோட முதல்ல வராது, அதை விட்டுருங்க. இத்துன்னு வச்சிங்களேன். இத்து கூட்டலா தா அதில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து இத்து கூட்டல் ஆ, தான் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் இத்து கூட்டல் ஈ, தீ அப்படின்னு இருக்கான்னு பார்க்கணும். அது அப்புறம் இத்து கூட்டல் ஈ, தீ அப்படி இருக்கான்னு பார்க்கணும். இப்படி தான் நம்ம அகரவரிசையில் எழுதணும். அப்போ உயிரெழுத்து முதலில் முடிக்கணும். மெய்யெழுத்தில் இக்கிலிருந்து இன்னு வரைக்கும் உள்ள இதெல்லாம் வார்த்தைக்கு முதல்ல வருதோ அதை வச்சு கொண்டு எழுதணும். அப்படி பார்க்கும்போது
இப்போ தரங்கம், தையல், திட்பம், தோடு. இப்போ தரங்கம் இத்து கூட்டல் ஆ முதலே வந்துடுது. தையல் இத்து கூட்டல் ஐ வருது. இங்கே இத்து கூட்டல் ஆ வந்தாவே முதல் வார்த்தை தான் வரும். ஐங்கிறது அப்புறம் தானே வருது. இத்து கூட்டல் ஆ தானே முதல்ல. அதனால் தரங்கம் எடுத்துக்கலாம். ஆனால் தரங்கத்துக்கு அடுத்து என்ன வருது? இந்த இடத்துல தை வருது. ஆனால் இந்த இடத்துல தீ வருது. இந்த இடத்துல தை வருது. இந்த இடத்துல தோ வருது. இந்த தை என்பது கடைசியில் வரக்கூடியது. ஐக்கு இத்தும் ஐயும் சேர்ந்து தை. இத்தும் ஓவண்ணாவும் சேர்ந்தது தோ. இத்தும் ஐயும் சேர்ந்தது தை. அப்போ முதல்ல இத்து கூட்டல் ஆ தரங்கம், அப்புறம் இத்து கூட்டல் ஐ தை, அப்போ தான் இத்து கூட்டல் ஓ. அப்போ இது நிச்சயமாக இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், திட்பம் இத்து கூட்டல் இ, ஈக்கு அடுத்தான் ஐ வரும். அதனால் ரெண்டாவது இதிலே எழுதிக்கலாம். மூணாவது தான் தையல், நாலாவது தான் தோடு. அப்போ இதுதான் சரியான விடை அப்படின்னு நீங்கள் எழுதிங்க. அதுக்கு அடுத்து பொறுத்துக. உமறு புலவர் சிராபுராணத்தை எழுதியவர் முதுமொழி மாலை என்கிற நூலை எழுதினார். அதனால் 1க்கு 4. ஆனால் 1க்கு 4ங்கிறதுனால உடனே குறிச்சிடக்கூடாது. ஏன்னா 2 இடத்துல 4 வந்திருக்குது. வினாத்தாள் எடுக்கிறவங்க அப்படி நுட்பமாக தான் எடுப்பாங்க. அப்போ அடுத்து பார்க்கணும். சிலை எழுப்பது. சிலை எழுப்பது யார் எழுதினது அப்படின்னா கம்பர் எழுதினார். சிலை எழுதுறது கம்பர் எழுதினார். சிலை எழுப்பது, திருக்கை வழக்கம் போன்றதெல்லாம் கம்பராமாயணத்துக்கு பிறகு அவர் எழுதினார். சிலைனா வில்லுன்னு அர்த்தம். வில்லை பற்றிய 70 பாடல்கள் சிலை எழுப்பது. இப்போ 2க்கு 3. அப்போ 2க்கு 3 தான் இருக்குது. அப்புறம் திருத்தக்கத்தை அவர் என்ன எழுதினார்? நரிவிருத்தம். அவர் சீவக சிந்தாமணி எழுதின பிறகு அவர் காமச்சுவை கொண்ட ஒரு இலக்கியத்தை ஒரு சமண முனிவர் எழுதிவிட்டார் என்ற காரணத்தினால நரிவிருத்தம் பாடுகள் என்றால் நரி போல ஆயிடுவாய் என்று சொல்கிற போது அவர் நரிவிருத்தம் பாடுகிறார். எனவே 3க்கு 2. அப்போ 3க்கு 2 தான் இருக்குது. வீரமாமுனிவர் எழுதிய அற்புதமான ஒரு இலக்கணம் தொன்னூல் விளக்கம். சதுரகராதி எழுதினார். அதுக்கு தொன்னூல் விளக்கம் என்று எழுதினார். எனவே 4க்கு 1. அப்போ 1க்கு 4, 2க்கு 3, 3க்கு 2, 4க்கு 1. அப்போ பி ஆன்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து உருமிடத்து உதவாது ஓநிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது புறநானூற்றில் அது வரும். பேகனை பற்றி ஒரு பாடல் வரும். பழைய நூலில் 11வது தமிழ் புத்தகத்தில் அது இருந்தது. உருமிடத்து உதவாது உவநிலம் ஊட்டியும் கடக்களிர் கடாயானை. உருமிடத்து உதவாது உவநிலம் ஊட்டியும் கடாயானை கலர்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் மயக்குறினே என்று அந்த பாடல் வரும் புறநானூறில். அதாவது உருமிடத்து உதவாது ஓநிலம் போல என்ற அந்த வரி வரக்கூடிய நூல் புறநானூறு. பேகனை பற்றி ஒரு புலவர் பாடியிருக்கிறார். புலவரை மறந்துட்டேன். அது பழைய 11வது புத்தகத்தில் இருந்தது. முதல் பாடலே சங்க இலக்கியத்துடைய முதல் பாடலாகவே இருக்கும். உருமிடத்து உதவாது ஓநிலம் ஊட்டியும் கடாயானை கலர்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான். அவன் கொடை கொடுப்பதில் வேணா அறியாமையாக இருப்பான், ஆனால் படை நடத்துவதில் அவன் அறியாமையாக இருக்க மாட்டான் என்று அவனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். எனவே அது புறநானூறு என்பதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வரி மட்டும் கொடுக்கும் பொழுது ரொம்ப சரியாக ஜாக்கிரதையாக எழுதணும். ஏன்னா உவர் நிலம் அப்படிங்கிறது நமக்கு அகநானூறு, ஐங்குறுநூறு போன்ற அகப்பாடல்லையும் அதிகமாக வரும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா தலைவனுடைய இருப்பிடம் ஒரு உவர் நிலம்.
அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நம்ம பயிற்சியிலையும் நிறைய இலக்கியங்களை படிப்பதனால தான் இதை சரியாக நம்ம எழுத முடியும். அடுத்து திருவிக எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார்? தேசபக்தன். இந்தியா சுதேசமித்திரன் பாரதியார். தென்றல் கண்ணதாசன். எனவே அதை நீங்கள் பார்த்துங்க. இதழியெல்லாம் கொஞ்சம் ஒரு பயிற்சி எடுத்துங்க. பொறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்க. ஏற்கனவே சொன்னது தான். பொறுத்தான்னா வினைமுற்று. பொறுத்தல் தல் வந்திருக்குது. அது ஒரு தொழில் பெயர். தல் வந்தாலும் அல் வந்தாலும் தொழில் பெயர். பொறுத்தான், பொறுத்தல் என்கிற வினை முற்று போட்டுருச்சு. எப்போ வினைமுற்று. பொறுத்து அது கட்டளை. பொறுத்து முன்னிலை ஒருமை வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அதை நீ பொறுத்து. அப்போது பொறுத்தல் என்கிற வினையை செய்தவர் யாருன்னா பொறுத்தவர். அந்த அவர் என்கிற பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். வினைக்கு மறைஞ்சு போய் வினை அணைந்து போய் பெயர்ச்சொல் அங்கே வெளில திருவதனால வினையால் அணையும் பெயர். ஏன்னா பொறு என்ற வினைச்சொல் செய்யக்கூடிய பெயரை முக்கியத்துவம் கொடுப்பதனால இதுதான் வினையால் அணையும் பெயர் என்பதை தெரிஞ்சுக்கணும். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு எனக்கூடியவர் யாருன்னா தாயுமானவர் தான். இப்போ ராமலிங்கடிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர். குமரகுருவர் முத்துக்குமரசாமி பிள்ளைத்தமிழை பாடியவர். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு